லாஸ்ட்டாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை கவனிக்கிற அட்டண்டர்ஸ் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டால் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த பதிவில் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும், எப்படியெல்லாம் உங்கள் கூட இருக்கவங்க கூட பழகுனா உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். முதல்ல இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம முன்னாடி இருந்ததையே நினச்சிட்டு இருப்பாங்க. முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம், நம்மளை எல்லோரும் மதித்தாங்க, நான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையே மாறிட்டு என்னை அவ்வளோதான் அப்படின்னு. இதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இஃப் யூ திங்க் யூ கேன், யூ ஆர் ரைட். இஃப் யூ திங்க் யூ கான், யூ ஆர் ரைட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். முதல்ல இது ஒரு பிரச்சனை இல்லை, இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அது மட்டும்தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா 50% நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்ததான் இந்த மருந்து இதெல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட எக்ஸசைஸு, ஃபிசியோ இது எல்லாமே செகண்டரி. இது எல்லாமே நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அப்படி பொறுத்து தான். ஃபிசியோ ஆகட்டும், வர்மா மசாஜ் இதெல்லாம் ஆகும்போது நம்ம பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட்ஸ் சிலர் அழகாக ரிசீவ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பெயின் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம், அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தா அவங்க 10 தடவை பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக சிலர் இருப்பாங்க, நம்ம புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களோட திங்கிங் எல்லாமே பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இதுலேருந்து எப்படி வெளியே வரணும், அடுத்து நம்ம வெளியே வந்துட முடியுங்கிறத அவங்களே நம்ப மாட்டாங்க. ஸோ மென்டலி இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வந்துடலாம், இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக 50% ட்ரீட்மெண்ட் அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததான், உங்களுக்கு உங்கள் சுற்றி இருக்கவங்கள எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க. நிறைய பார்க்கலாம், ரோட்டில் நடந்து போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவு பவர்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம விட்டு பின்னால் ஏளனமாக பேசுவாங்க அப்படின்னு. இது பெரிய தப்பு. அதாவது கூட சொசைட்டியில் இருக்க யாருமே ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஏளனமாக பேசுகிற அளவுக்கு இங்கே அவ்வளோ மோசமானவங்க கிடையாது. தட்டி கொடுக்க தான் செய்வாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே அவங்க ஏளனமாக பேசுகிறாங்க, உங்கள் பின்னால் பேசுகிறது உங்களுக்கு கேட்டுது அப்படின்னா கூட அதை மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க அதையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்து, சரி எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே திரும்ப பழையபடி வண்டி ஓட்டலாம், நடக்கலாம், இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். இதையும் நீங்கள் மனசை வச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மைண்ட் செட்டோடு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டபுளாக இருக்கும். இந்த ஸ்மோக்கர்ஸு, ட்ரிங்கர்ஸு, இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்கள கூட கொஞ்சம் நம்ம நிப்பாட்ட வச்சிடலாம். ஸ்மோக் பண்ணுறவங்க எங்களுக்கு அது இல்லாமல் முடியலை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இதை அடிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மனசை வச்சுக்கணும், சிகரெட் ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்க்ஸும் கண்டிப்பாக ஸ்ட்ரோக்கை வரவழைக்கும். ஸோ ஒன்ஸ் ரெக்கவர் ஆன பிறகும் திரும்ப அதை கையில் எடுக்கிறது நல்லதில்லை. டூரிங் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்டே நம்ம பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும், இவங்க இதுதான் ஸ்மோக்கிங் தான் இதுக்கு காரணம் ஆன பிறகு கூட திரும்பி எப்படி அவங்களால ஸ்மோக் பண்ண மனசு வருது அப்படின்னு. ஸோ இதனாலே அவங்களுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததான், உங்கள் கூட இருக்கவங்க யாராவது உங்களுக்கு அட்வைஸோ இல்லை ஒரு மோட்டிவேஷனோ கொடுத்தா அதை நெகட்டிவாக எடுக்காமல், நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து பண்ணுவோம். ஏதாவது அவங்க குறைச்சோன்னா கூட நீங்கள் அதை பெரிய அளவில் எடுத்துக்காமல், வாட்னஸ் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம அடுத்து நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணணும், இதை மட்டுமே நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து சீக்கிரமே மீண்டு வந்துடலாம். நெகட்டிவ் தாட்டை மட்டும் கண்டிப்பாக அலோவ் பண்ணாங்க.